நகரமாக விரிவடைந்த பின்னர் குடிநீர் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி கோவில்பட்டி முன்னேறியுள்ளது. அதாவது நாங்க முதல்ல இப்போ நம்ம ஆட்சி வந்த அப்புறம் ஒரு வருஷத்துல நகராட்சியுடைய தலைவரானோம். இவர் நகரமன்ற உறுப்பினர்லாம் அங்கே உருவாயிருக்கோம். அதில் எங்களுக்கு வாட்டர் சப்ளையே பெரிய பிரச்சனை. வாட்டர் சப்ளை 2வது லைன் கொடுத்தாங்களே தவிர அது அங்கேயும் சரி, சிவலப்பேரியும் சரி, இங்கேயும் சரி முழுமையாக முடிக்கப்படாத ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்த அப்புறம் 90% அந்த பயிர்மான குழாய் பதிக்கிறது எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். இவங்க இந்த ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேச்சூருக்காரங்க பைப்புக்கு தோண்டின பேச்சூருக்கு முதற்கொண்டு ரோடு ஃபுல்லாகவே போட்டு கொடுத்தாச்சு. திட்டங்களை பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் சில ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் முழுமையாக முடிச்சிருவோம். இந்த ஆட்சி வந்த அப்புறம் தான் ரோடே போடாத இடத்துக்கெல்லாம் நம்ம 20 வருஷம் 15 வருஷம் போடாத இடத்துக்குலாம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு அடிப்படை அதை விடுபட்ட அடிப்படை செய்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதை நான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கேன். 90% மேலே பூர்த்தி செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம புது கிராமத்தில் எடுத்தீங்கன்னா மின்மயான ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அதை பணி செய்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கழிவு நீர்லாம் கம்மாயில் கலக்குங்கிறத தனியாக அதை ஒரு இது சப் பண்ணி தனியாக அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் இப்போ வந்திருக்கு. 28ஆம் தேதி டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல திட்டமாக கழிவு நீர்லாம் எதுலையும் கலக்காமல் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை வழங்கியிருக்காங்க. இப்போ அறிவு படிப்புக்கு கூடிய நம்மளுடைய தலைவர் பேரில் ஏற்கனவே கொடுத்தாங்க. அறிவுசாரா மையம் இதெல்லாம் நல்லா ஒரு இங்கே பூங்காவில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா படிக்கக்கூடியவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா இது பண்ணுறாங்க. எண்ணற்ற திட்டங்களே தலைவர் வந்த அப்புறம் கொடுத்துருக்குறாரு. இவ்வளோதான், கணக்கு கிடையாது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதாவது இப்போ என்ன கொடுக்கல, இப்போ தண்ணின்னா தண்ணியை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம். அடிப்படை சுகாதாரமாக நாங்கள் பண்ணி கொடுத்தோம். தலைவர்கிட்ட வரக்கூடிய அத்தனை சலுகை அவங்களுக்கு கிடைக்க பெற்றது. அவங்களுக்கு குறைங்கிறதே இல்லை. அதனுடைய நல்ல செழிப்பாக இருக்குது. ஏற்கனவே எங்களுக்கு இந்த அரசு ஊழியர் பிரச்சனை இருந்துச்சு, அதையும் தலைவர் முடிச்சு கொடுத்தாங்க.